வணக்கம், என் பேர் தீபக். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பிரெஞ்சு மொழியில் சில அடிப்படை வாக்கியங்கள் எப்படி சொல்லலாம்ன்றதை பார்ப்போம். இந்த அடிப்படை வாக்கியங்கள் வந்து நீங்கள் தினசரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி அமையும். வாங்க தமிழில் பிரெஞ்சு கற்போம். முதல் வாக்கியம், இங்கே வாருங்கள் என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் venez ici என்று சொல்லுவோம். venez ici என்றால் இங்கே வாருங்கள். ici என்றால் இங்கே என்ற அர்த்தம். இரண்டாவது வசனம், allez là-bas. allez là-bas என்றால் அங்கு செல்லுங்கள் என்ற அர்த்தம். அங்கு செல்லுங்கள். allez என்றால் செல்லுதல் என்ற அர்த்தம். là-bas என்றால் அங்கு. அப்ப allez là-bas. உட்காருங்கள் என்று சொல்றதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் asseyez-vous என்று சொல்லுவோம். asseyez-vous என்றால் உட்காருங்கள். நீங்கள் வந்து ஒரு விருந்தினரை வந்து வீட்டை அழைக்கிறீங்க, அவரை வந்து நீங்கள் இருக்க சொல்றதுக்கு வந்து நாங்கள் asseyez-vous என்று சொல்லலாம். அடுத்து வந்து நன்றாக சாப்பிடுங்கள் என்று சொல்றதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் mangez bien என்று சொல்லுவோம். mangez bien. அடுத்து வந்து எனக்கு கொடுங்கள் அல்லது என்னிடம் கொடுங்கள் என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் donnez-moi என்று சொல்லுவோம். donnez-moi என்றால் எனக்கு கொடுங்கள் என்ற அர்த்தம். அடுத்து faites comme ça. faites comme ça என்றால் வந்து இப்படி செய்யுங்கள் என்ற அர்த்தத்தை குறிக்குது. faites comme ça, இப்படி செய்யுங்கள். இந்த கொம்சா என்றால் வந்து ஆங்கிலத்தில் லைக் திஸ் என்ற அர்த்தத்தை குறிக்கும். கொம்சா லைக் திஸ். அப்போ ஃபெத் கொம்சா என்றால் இப்படி செய்யுங்கள். இந்த ஃபெத் என்ற வந்து ஃபேர் என்ற வினைச்சொல்லிருந்து உருவாது. அப்போ ஃபெத் கொம்சா. என்னுடன் வா என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் viens avec moi என்று சொல்லுவோம். viens avec moi. இந்த avec என்றால் வந்து ஆங்கிலத்தில் வித் என்று சொல்கிற மாதிரி viens avec moi. moi என்றால் நான். அப்போ viens avec moi என்னுடன் வா என்ற அர்த்தத்தை குறிக்குது. அடுத்து வந்து யார் அது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து ஒரு ஆள் கதவை தட்டுறீங்க. அப்போ யார் அது என்று கேட்குறதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் செக்கி என்று கேட்போம். செக்கி. அதனால் ஆங்கிலத்தில் வந்து who is this என்று கேட்குற மாதிரி பிரெஞ்சில் செக்கி என்று சொல்லுவோம். அடுத்து வந்து எனக்கு தெரியாது என்று சொல்கிறது வந்து நாங்கள் பிரெஞ்சில் je ne sais pas. je ne sais pas என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்கிறதுக்கு நாங்கள் அப்படி சொல்லலாம். மன்னிக்கவும். ஓகே, மன்னிக்கிறது. மன்னிக்கவும் என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் பிரெஞ்சில் je suis désolé. je suis désolé என்று சொல்லுவோம். மன்னிக்கவும் என்றதுக்கு நாங்கள் நிறைய முறையாக நாங்கள் சொல்லலாம் வந்து ஃப்ரெஞ்சில். அப்போ வந்து முதல் வந்து je suis désolé. அடுத்து வந்து excusez-moi என்றும் சொல்லலாம். excusez-moi. excusez-moi ஆங்கிலத்தில் வந்து excuse me என்று சொல்ல மாதிரி excusez-moi என்றாலும் மன்னிக்கவும் தான் குறிக்குது. அடுத்து நன்றி சொல்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் merci à vous என்று சொல்லுவோம். merci à vous. vous என்றால் நீங்கள். இப்போ அனைவருக்கும் நன்றி என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் merci à tous. merci à tous என்றால் அனைவருக்கும் நன்றி என்ற அர்த்தம். அப்போ வந்து இந்த வீடியோட கடைசிக்கு வரோம். இப்போ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் merci à vous. merci à vous. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த சுலபமான மற்றும் அத்தியாவசியமான இந்த பிரெஞ்சு சொற்களை வந்து நீங்கள் தினமும் படியுங்கள். இந்த வீடியோக்களை திருப்பி பாருங்கள். அதாவது பார்க்குறது மட்டுமின்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எவ்வளோ இந்த பிரெஞ்சு சொற்களை வசனங்களை நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அதையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். நிச்சயம் விரைவில் நீங்கள் பிரெஞ்சு மொழியை நம்பிக்கையுடன் கதைப்பதற்கு இது மிகவும் உதவும். நாங்கள் இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் தீபக். பிரெஞ்சு மொழி என்ற சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து படியுங்கள். நன்றி.